ஜஸ்ட் மினிட் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மருத்துவர் தேவியின் மகிழ்வான வணக்கம். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி? அதுதான் இன்றைய தலைப்பு. முதலாவதாக, நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்களோ அதை அடைந்து விட்டதாக கண்களை மூடி கற்பனையில் உணருங்கள். இரண்டாவதாக, உங்கள் நேர்மறை சிந்தனையை கெடுக்கும்படியாக பேசுபவர்கள், உங்களை தரம் தாழ்த்தி பேசுபவர்கள், உங்கள் வளர்ச்சியை தவறாக சித்தரிப்பவர்கள், பலர் முன் உங்களை ஏளனப்படுத்துபவர்கள் ஆகியோரிடமிருந்து தள்ளியே இருங்க. அதோடு அவர்களது கருத்துக்களுக்கு செவிமடுக்காது சிறு புன்னகையுடனோ அமைதியாகவோ கடந்து விடுங்கள். மூன்றாவதாக, ஒரு கருப்பு நிற தாளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் கருப்பு மை கொண்ட பேனா வைத்து உங்களிடம் பிடிக்காத விடயங்கள், உங்களிடம் நீங்கள் காணும் குறைகள் அல்லது எதிர்மறை சிந்தனைகள் ஆகியவற்றை எழுதுங்கள். இப்போது அந்த தாளை உற்று நோக்குங்கள். அவை தெரியாதல்லவா? அதுபோல் உங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் அழிந்ததென எண்ணுங்கள். நான்காவதாக, ஒரு அடர் சிவப்பு அல்லது அடர் பச்சை வண்ண தாளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் தங்க நிற மை கொண்ட பேனா வைத்து உங்களுடைய நேர்மறை சிந்தனைகள், உங்களுக்கு பிடித்த விடயங்கள், நீங்கள் சாதிக்க நினைப்பவை ஆகியவற்றை வரிசையாக எழுதுங்கள். அவை பளீரென்று மின்னும். இதனை உங்கள் கண் பார்வையில் படுமிடத்தில் ஒட்டி வைத்து தினமும் பாருங்கள். இது உண்மையில் ஒரு நல்ல அனுபவம். இதை நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். இது செயலாகும். இது உங்களுக்குள் ஒரு உத்வேகத்தை உண்டு பண்ணும். அதே போன்று ஐந்தாவதாக, உங்கள் முயற்சியில் அயற்சி ஏற்படும் போதெல்லாம் கண்ணாடி முன் நின்று உங்களை உற்று நோக்குங்கள். ஏன் அந்த தொய்வு நிலை என்பதை பேசுங்கள். பின் கண்ணாடியில் தெரியும் அந்த நபருக்கான பிரச்சனையாக அதை நினைத்து தீர்வு சொல்லுங்கள். இப்போது உங்கள் முகத்தை நீங்களே கண்டு புன்னகைக்கக்கூடும். அப்படித்தாங்க, நமக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு தெரியாது புலம்பும் நாம் மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு சொல்லிடுவோம். ஆகையால் தீர்வு காண்பீர், புத்துணர்வு பெறுவீர், மீண்டும் வேகமாக முயல்வீர். ஆறாவதாக, இவை எல்லாவற்றையும் செய்வதற்கும், உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பதற்கும் உங்கள் உடல் நலமாக இருக்க வேண்டும். அதற்கான உணவு முறைகளை பின்பற்றுவதோடு தேவையான உடற்பயிற்சிகளையும் மேற்கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள். இன்றைய நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் வெற்றியாளராக நெஞ்சம் நிமிர்த்தி நடைபோடுங்கள் என்று கூறி, இதுவரை நம் ஜஸ்ட் மினிட் சேனலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.